அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈத்க்கான ப்ரிப்பரேஷன், அப்புறம் எங்களோட ஈத் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ தான் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து சாட்டர்டே ஈவினிங் இஃப்தாருக்கு அப்போ தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். எப்படியுமே மண்டே தான் ஈதாக இருக்கும், 30 நோம்பு இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். சடனாக வந்துட்டு சண்டே ஈத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹரிபரியாக பிளான்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலையுமே இருந்துச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக் போட்டு அதை பார்த்துருந்தீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈத் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செய்கிறது வந்து குலோப் ஜாம் தான். பிகாஸ் குலோப் ஜாம் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ குலோப் ஜாம் பண்ணி வச்சுட்டு மாவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையுமே சைடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கடைக்கு போகிறதுக்கு அப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு குலோப் ஜாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குலோப் ஜாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஷேர்வா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு மாவு அரைக்கிறதா நான் மிக்சிலே அரைச்சிப்பேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக தானே மிக்சிலே அரைச்சிக்குவேன். மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குலோப்ஜாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் ஆகிடும், ஷாப்பிங் போகிற வேலை இருந்தது. பிகாஸ் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு மட்டும்தான் முதல் நாள் ட்ரெஸ் வாங்கினோம். எங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் வாங்கிக்கலாம், எப்படியுமே சண்டே இருக்காது, மண்டேவாக தான் இருக்குங்கிற மைண்ட் செட்டிலே நாங்கள் இருந்துட்டோம். லாஸ்ட்டில் இஃப்தார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சண்டே இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா குலோப்ஜாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கார்பெட் வாஷ் பண்ண கொடுத்துருந்தேன், அதுவுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. மேக்ஸில் செக் பண்ணி பார்த்தோம், பட் மேக்ஸில் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் போயிருந்தோம். சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் எனக்கு பார்க்கும்போது எதுவுமே எனக்கும் செட் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே, ஊர்லேருந்து தந்த ட்ரெஸ்ஸே இருந்துச்சு, அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தான். ஓகேன்னு சொல்லிட்டு அதை 2 டிஷர்ட் மட்டும் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா பில் போகிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய க்யூ நின்றுச்சு. பில் செக்ஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்டே ஆகிடுச்சு, 1/2 hourக்கு மேலேயே ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா எங்கேயோ போயிட்டா, எங்கடா போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒளிஞ்சு நின்று என்னை பயமுறுத்திட்டு இருந்தா. ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நியர்லி 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, வரும்போதே டின்னர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் போட வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் மேக்ஸில் முதல்ல பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ட்ரெஸ், என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மெஹந்தி போட்டோம். பட் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. மெஹந்திலாம் போட்டுட்டு நாங்கள் தூங்கிறதுக்கு நியர்லி 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் டே ஈத் அப்போ காலையில் மார்னிங் 7 வந்துச்சு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தக்பீர் போட்டு விட்டுட்டு டிவியில் அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ஊத்லாம் ஏற்றி வச்சுருந்தோம். ஈத் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பத்தி ஒரு சாம்பிராணி ஏற்றி வைக்கும் போது தான் நல்ல ஒரு வைப் வரும். ஸோ அதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். இங்கே வந்து 6 o'clock நமாஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 5:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக அங்கே நமாஸ் முடிஞ்சிச்சு. நமாஸ் முடித்ததுக்கப்புறம் அங்கே குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. பாப்பா நானும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓகே இன்ஷா நெக்ஸ்ட் டைம் கொடுக்கலாம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மஜித்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே யாருமே ஆள் இல்லை. ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா எனக்கு இவ்வளோ கேண்டீன் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க.
ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போனோம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, நமாஸ் முடிச்சுட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து அங்கே போய் டீ வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் நின்று பேசிட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் அவங்க பொண்ணு கூட என் பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தா, விளையாண்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஊருக்கெலாம் ஃபோன் பேசிவிட்டு தூங்கிட்டோம். இங்கே வந்துட்டுமே ஏர்லி மார்னிங்கே நமாஸ் இருக்கிறதுனால நைட்லாம் ரொம்ப தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நமாஸ் போயிட்டு வந்து எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எழுந்துச்சு தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்டும் எனக்காக கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வீட்டில் வந்துட்டு தால்ச்சா பண்ணுவாங்க. பட் மாமியார் வீட்டு சைடில் வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு தால்ச்சா விட கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப பிடிக்குங்கனால நான் இங்கே அதுவே அதிகமாக பண்ணுவேன். வாழை இலை விரித்து அதில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வாழை இலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இங்கே நெஸ்டோவில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசன்னா வாழை இலை வேணும்னு சொல்லி அவள் கேட்பா. ஸோ நல்லா வாழை இலை வாங்கிட்டு வந்து அதில் நாங்கள் நல்லபடியாக லஞ்சை நல்லா எம்மியாக பிரியாணி சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வெளியில் போகலாம். இங்கே ரியாத்தில் வந்துட்டு ஈத் டைமில் ஃபயர் ஒர்க்ஸ் நிறையா போடுவாங்க. பாலிவுட் வோர்டுக்கும் சென்டரில் வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் டே இப்படி தான் சூப்பராக போச்சு. உங்களோட ஈதும் நல்லபடியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.